ரா. திலகவதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக ஐயா திரு சா. வடிவேல் ஐயா அவர்களை கவிதை உரைநடையில் பொழிவதற்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் மண்ணின் மதிப்பிற்குரிய மகத்தான ஐயா ராமசாமி ஐயா அவர்களுக்கும் ஆன்மீக அரசியல் இல்லை, ஆனாலும் சிவத்தை முன்வைத்திருக்கும் பிரம்மாண்ட சினிமா இல்லை, ஆனாலும் சங்கரை பின்னே வைத்திருக்கும் நான் நேசிக்கும் எழுத்தாளர் அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய நான் முகநூலில் தொழும் இளஞ்செழியன் செல்லக்கண்ணு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இந்த மண்ணின் மைந்த அனைவருக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிரில் தமிழ் வைத்த மறைந்த என் தாய் யமுனா அம்மாவை வணங்கி இக்கவியரங்கை தொடங்குகின்றேன். முதலாய் அடிவைக்கும் அரங்கம் அறம் செய்தரும் அற்புத அரங்கம், கண்ணி அரங்கம் என நடுநடுங்க வந்து நின்றால் கதிரவன் வந்தும் விலகமனம் இல்லா மார்கழிப்பணியாய் கண்ணீரும் காளையரும் படர்ந்திருக்கும் பரிசுத்த கவியரங்கம். தலைப்பை சொல் என்றது தமிழ், கை திருமகளே வருக என்றேன், குறுக்கிட்டது கை ஓ கையா என்றேன், ஆமாம் என ஆமோதித்து இரண்டாம் முறையாக தலைப்பை சொல்ல முடியுமா என்றது. அதனால் என்ன, நான் நீதித்துறையை சேர்ந்தவன், மூன்றாம் முறை கூட முச்சிரைக்காமல் சொல்வேன் என சொல்லி மீண்டும் ஒரு முறை தலைப்பை தடுமாறாமல் சொன்னேன். ஏன் வருடம் தவறாமல் தான் வருகிறேன், இந்த வருடம் மட்டும் என்ன அரங்கம் வைத்து, அதுவும் அண்ணன் அரங்கனை வைத்து அழைக்கிறீர்கள் என்றது. மேலும் மேலும் கீழும் ஏற இறங்க பார்த்து சித்திரையின் சித்து விளையாட்டில் சிக்கி தவித்தது போதும் என மெய்யாய் உணர்ந்து தலைமகள் என்னை தலைமையேற்க கைதான் சிறந்தது என கையெழுத்திட்ட கலைஞரின் செம்மொழி கூட்டமா இது என்றது. பூவை பூவும் எனலாம் புய்ப்பமும் எனலாம் என்றேன். ஏன் பட்டும் படாமல் பேசுகிறாய் பயமா என்றது. இல்லை, இனத்தை பற்றி பேசி இருமாப்பாய் பேசி வருடங்கள் பல ஆகிறது. தாய்பால் துறந்த தவளும் குழந்தை இன்று கவித்த வாய்க்கு கண்ணீருக்கே தள்ளாடுவதைப் போல அவசியம் உணர்ந்து இப்போதுதான் பொது அரங்கில் என் முதலடி முடித்திருக்கிறது என்றேன். அது சரி, சித்திரை சித்திரை என சிற்றாடை கட்டி ஆடிவிட்டு திடீரென கையே வா என்றால் சித்திரை சிங்காரி சினம் கொண்டு சீரமாட்டாதா என்றது. ஒடுங்கிய இனத்தின் நித்திரை கலைத்த எங்கள் சட்ட பெருமகனாரின் பிறந்த தினத்தை மறைத்து நிற்கின்ற ஆரிய திரை சீலையை விளக்க கையான நீயே தமிழ் புத்தாண்டாய், கையான நீயே தமிழ் புத்தாண்டாய் இந்த உழவரி திருநாளில் உயிர் பிரிப்பதுதான் உன்னத நிலை என்றேன். இப்படியும் கூட இடைச்சொல்களாய் அப்படியான ஒன்று அப்பட்டமாய் தெரிகிறது என்றது. இது மட்டுமா, பருவத்தில் எல்லாம் படாத பாடுபட்டு அரசியல் மீறி அணைகள் உடைத்து அறுவடையாகி களத்தில் வந்தும் கையடிப்பட்டு கொள்முதலாகும் கோமகள் நீயே வருவது ஒன்றே சீரும் சிறப்பு. மேலும் கருவில் உருவாய் ஒட்டி பிறந்த உடன்பிறப்புகளுக்கெல்லாம் பிறந்த வீட்டில் ஆடவர் அளிக்கும் சீரே சிறப்பு என்றேன். போதும் போதும் குளிர்ச்சி போதும், இது மார்கழி பொழுது, தீயின் கலைகளை கொஞ்சம் மெல்ல சிறிது மூட்டை என்றது. அலங்கா நல்லூரை அடக்கும் நல்லூராக அடங்கா காளையர்கள் வாடிவாசல் வந்தபோது சீச்சி போக்கோ என்றது சித்திரையின் தூரத்து உறவு. வெகுண்டெழுந்து வீடு வாசல் துறந்து வீதிக்கு நாடே வந்தபோது கையான உன் கையே மெல்ல திறந்தது கதவு என்றேன். பொறுத்தது போதும், பொங்கிதான் எழ வேண்டுமா பொங்கலை போல என்றது. ஆமாம், பெண் பொங்கலாய் எளிமையை காட்டுகின்ற எங்கள் இனமான நாட்காட்டியில் சர்க்கரை பொங்கலாய் சலங்கை கட்டி தமிழர்கள் வாழ்வுதலில் உதய சூரியனாய் உச்சாணி கொம்பில் உழைத்திடுக. மீண்டும் ஒரு முறை உறக்க அழைத்தேன், கை திருமகளே தயங்காத வருக. நன்றி.